ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் டீகோடர் ஓகேங்களா. இதில் லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா SF1.1. மியூட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SF1.1 காமிக்கும். இந்த SF1.1 அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில் நமக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருந்தோன்னா, உங்களுக்கு எஸ்டிலே கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இது சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இதில் ஒரு சின்ன பக் ஒன்று இருந்தது. அது ரீசெண்டாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த பக்கை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஓகேங்களா. அது என்ன பக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது வால்யூம் எல்லாமே 50 வச்சுருக்கேன். சப்வூஃபர் வால்யூம், சரௌண்ட் வால்யூம் எல்லாம் 50, மாஸ்டர் வால்யூம் 50 இருக்குது. டிலே பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கேன். சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி 100 இருக்குது. ஓகேங்களா. இது போக பூட் ஸ்டாண்ட் பை, ஆன் ஆஃப். ஸோ இதெல்லாமே பவர் ஆன் ரெஸ்யூமில் வேலை செய்ய வேண்டியது விஷயங்கள். அது போக கெயினில் பார்த்தீங்கன்னா, கெயினுக்கு போய்க்கலாம். செட்டப் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த செட்டப் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணால் கெயின் வந்துடும். இதில் நம்ம கெயின் செட்டிங்குள்ளே 0 இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 மாற்றுறேன். எல்லா கெயினுமே 2 dB ஹெச் பண்ணுறேன். சென்டர் 2, சரௌண்ட் லெஃப்ட் 2, சரௌண்ட் ரைட்டில் 2, சப்வூஃபர் 2. ஸோ எல்லாம் 2 dB ஏற்றி இருக்குது. ஓகேங்களா. அது போக டோன் மெனுக்குள்ளே 12 இருக்குல்ல. டோன் மெனு ஒரு 10 வச்சிடுறேன். பாஸ் 10, ட்ரிபிள் 10 வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ இது எல்லா செட்டப்பும் வச்சுட்டு இந்த எல்இடிங்கிற மெனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, எல்இடி பிரைட்னஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா. அதை ஒரு வேளை நான் 5ன்னு மாற்றினேன்னு வச்சுங்களேன். அதாவது 0 ஆஃப். ஓகேங்களா. 1 2 3 4, இந்த 4 வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. 4 வரைக்கும் நாம் வைக்கும்போது எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ நான் 5 வச்சுட்டேன். ஓகேங்களா. 5 வச்சுட்டு இந்த சர்வீஸ் மெனு விட்டு வெளியில் வந்தால் என்ன ஆகும்னா, பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ எல்லா செட்டிங்ஸும் ரீசெட் ஆகிடுது. அது சாஃப்ட்வேரில் ஒரு பக் இருந்தது. பாருங்கள், வெளியில் வர்றேன். இப்போ வெளியில் வந்துட்டேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சரௌண்டு, மாஸ்டர் வால்யூமு, அது போக சப்வூஃபர் வால்யூம். ஸோ இது எல்லாமே 50 இருக்குது. சரௌண்டு டிலே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸில் இருக்குது. டோன் காமிச்சிடுறேன். டோன் பாஸ் என்ன பண்ணலான்னா 10 இருக்குது. ட்ரிபிளும் 10 இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பவர் ஆஃப் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தெரியுதா? வால்யூம் 36, எல்லா இண்டிவிஜுவல் சேனலும் 36 வந்துருச்சு. சரௌண்ட் டிலேவும் ஆஃப் ஆயிடுச்சு. சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆயிடுச்சு. டோன் 6க்கு போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் இதில் பக்கு. இது நிறையா பேர் எனக்கு இந்த பக் இருக்குதுன்னு ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் அது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட் சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இந்த மெமரி ரெஸ்யூம் நீங்கள் கெயின் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கெயின் செட்டிங் எல்லாமே ரீசெட் ஆகிடுது. அந்த பக்கை கிளியர் பண்ணுற அப்டேட் தான் SF1.2. ஓகேங்களா. இப்போ இந்த மியூட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். SF1.1 இருக்குல்ல. இப்போ நம்ம SF1.2க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் a minute. வழக்கம் போல் அப்டேட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு பென்ட்ரைவ் ரைட்டுங்களா. பாருங்கள், ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கிறோம். லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிடுறோம். இந்த பென்ட்ரைவ் பொறுத்தளவில் என்னென்னா, ஒரு 8 GB இல்லை 16 GB பென்ட்ரைவ் இருந்தால் போதும். ஒரு FAT32 ஃபார்மேட் அடிச்சிங்கன்னா போதும்.
இப்போ பாருங்கள், பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டேன். இந்த பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, இதில் இந்த FAT 32 இருக்குல்ல, FAT 32 தான் வைக்கணும். FAT 32 வச்சுட்டு ரீஸ்டோர் டிஃபால்ட் வேணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட். ஃபார்மேட் ஆயிடுச்சு. மெயினாக இந்த ஒர்க் பண்ணுறப்போ கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் வந்து அப் டு டேட் இருக்கணும். சரிங்களா? ஃபுல் வெர்ஷன் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கோன்னு. ஆமாம், அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்குங்க. ஏன்னா ஆன்டிவைரஸோடு நீங்கள் ஆன்டிவைரஸ் இல்லாமல் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வைரஸ் இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகாது. இருங்க, என்னோடய ஆன்டிவைரஸில் அப்டேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. எனக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 2027 வரைக்கும் இருக்குது, Jan 2027 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் வெர்ஷன் ஆன்டிவைரஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆன்டிவைரஸ் இருக்கிற சிஸ்டமில் போட்டிங்கன்னா இப்படி பென்ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆட்டோ ரன் ஃபைல் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது நீங்கள் இன்விசிபிளாக இருக்கும், ஹைடாக இருக்கும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது SF1.2 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஃபைலு. அதை வந்து இதில் காப்பி பண்ணிடுறேன். ஃபோல்டர் எதுவும் போடாமல் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிடுங்க. சரியா? பென்ட்ரைவுக்குள்ளே போனாலே அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். ஃபோல்டர்லாம் எதுவும் போடாமல். இந்த பேரும் மாற்றக்கூடாது. FW5000.updங்கிறது பேர் மாறக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற ஃபைலை இப்போ நீங்கள் இங்கே 2 தடவை ஒரே லொக்கேஷனில் காப்பி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 5000 பக்கத்தில் ப்ராக்கெட் 1ன்னு சொல்லி வந்துடும். அந்த மாதிரி வந்தாலும் அப்டேட் ஆகாது. இந்த பேரில் எந்த மாற்றம் பண்ணக்கூடாது. FW5000 அப்படிங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகணும். சரிங்களா? ஓகே, ஸோ காப்பி பண்ணியாச்சு. பென்ட்ரைவை கலட்டுறோம். வழக்கம் போல் USB சாக்கெட்டில் ப்ளக் பண்ணுறோம். USB இன்புட்டில் வச்சுட்டு சாக்கெட்டை ப்ளக் பண்ணால் போதும். சாக்கெட் ப்ளக் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் பைன் வந்துருச்சு, அப்டேட் ஆகிவிட்டது. ஸ்டாண்ட் பை மோடில் உங்களுக்கு LED ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மோடுக்கு போயிடும். ரோட்டரி என்கோடரோட LED. பென்ட்ரைவ் கழட்டிடலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அப்டேட் ஆன உடனே நீங்கள் இந்த மியூட் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அப்டேட்டுங்கிறது என்னென்னா, அப்டேட் ஆயிடுச்சுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஸ்டாண்ட் பைன்னு சொல்லி வந்துடும். இந்த அப்டேட் பென்ட்ரைவ் ப்ளக் பண்ண உடனே ஒரு 10 செகண்ட்குள்ளே ஸ்டாண்ட் பைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் அதே ஃபைலை நீங்கள் கொண்டுட்டு வந்து இதில் ப்ளக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகாது. பாருங்க, மறுபடியும் அதே பென்ட்ரைவை ப்ளக் பண்ணுறேன். அது யூஎஸ்பிலேருந்து ஜம்ப் ஆயிடும் வெளியில். ப்ளக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அதே ஃபைலை நீங்கள் மறுபடியும் அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகாது, ப்ளூடூத்துக்கு போயிடும். ஒருவேளை பென்ட்ரைவில் ஆன்டிவைரஸ் இல்லாத பென்ட்ரைவில் நீங்கள் வைரஸோடு போட்டாலும் அது ப்ளூடூத்துக்கு ஜம்ப் ஆயிடும். ஸோ இது பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் மியூட் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா SF1.2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது எல்லாத்தையும் ஏற்றுவோம். கலரெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. நத்திங் டு வரி. எல்லாத்தையும் ஏற்றுவோம். லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், பயங்கர வெளிச்சமாக இருக்குது. ஓகே, சென்டர் 50, மாஸ்டர் வால்யூம் 50, சப்வூஃபர் 50, சரவுண்டு 50. இல்லைங்களா? பாஸ் வந்து 6ல் இருக்குல்ல, 8 வச்சுக்கலாம். ட்ரிபிள் 8 வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாஸ் 8, ட்ரிபிள் 8. சரவுண்ட் டிலே வந்து ஒரு 3 வச்சுக்கலாம். சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 120 Hz வச்சுக்கலாம். மெமரியில் ரெசியூம் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு.
ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் நம்ம யூஸரோட செட்டிங். ஓகேங்களா. இப்போ சர்வீஸ் செட்டிங்குள்ளே போவோம். செட்டப் கீ லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்குங்க. ஓகே, செட்டப் கீழே கெயினுக்கு போகலாம். கெயின் எல்லாம் ரீசெட் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ கெயின் எல்லாமே ரீசெட் ஆகிருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது. இப்போ நம்ம கெயினை மாற்றுவோம். வெறும் ஒரு டிபி மட்டும் டச் பண்ணுவோம். மாஸ்டர் வால்யூம், ஃப்ரண்ட் வால்யூம், சென்டர், சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சப்வூஃபர். ஓகேங்களா. அடுத்தது டோனுக்கு வருவோம். டோனில் வந்து 12 இருக்குல்ல, 11 வச்சுக்கலாம். டோன் பாஸு ட்ரிபிள் 11 ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் வேல்யூ தான். கரெக்டாக மெமரி ரீஸ்டோர் ஆகுதாங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது எல்இடிக்கு போவோம். எல்இடியில் பார்த்தீங்கன்னா 5 வச்சு நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது. மறுபடியும் இப்போ 5 நம்பரில் வச்சுக்குவோம். பிரைட்னஸ் 5, அதாவது ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருக்கோம். ஓகேங்களா. வெளியில் வர்றேன். ஓகே சரி, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலர் வந்து ப்ளூ கலரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். டீகோடரோட பவர் சப்ளை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, டோட்டலாக ஆஃப் பண்ணியாச்சு. அதே ப்ளூ கலர் ரெஸ்யூம் ஆயிடுச்சு. வால்யூமெல்லாம் செக் பண்ணுவோம். மாஸ்டர் வால்யூம் 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மெமரியில் இருக்குது. சரௌண்டிலே 3 வச்சோம். சப்வூஃபர் 50, அது போக சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி 120. டோன் செக் பண்ணிடலாம். டோன் வந்து 8. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கெயின் மெனுக்குள்ளே போய் கெயின் மெனுவில் இருக்கிற நாம் கெயினில் வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் சால்வ் பண்ணிட்டோம் அந்த இஷ்யூவை. கெயின்குள்ளே போகிறோம். ஓகே, மாஸ்டர் வால்யூம், இண்டிவிஜுவல் வால்யூம் எல்லாம் ஒவ்வொரு டிபி கெயின் வச்சுருந்தோம். ஸோ அதுவும் ரெஸ்யூம் ஆகிருக்கு. ஓகேங்களா. எல்இடி பிரைட்னஸ் 5 வச்சோம், அதையும் போய் பார்த்துடலாம். டோன் வச்சோம். டோன் 11 வச்சோம். பாஸ் அண்ட் ட்ரிபிள், அதுவும் மெயின்டைன் ஆகிருக்குது, ரெஸ்யூம் ஆகிருக்கு. அடுத்தது எல்இடிக்கு போகலாம். எல்இடி பிரைட்னஸும் 5. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ SF 1.2ல் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதாவது இந்த எல்இடி பிரைட்னஸ் சில பேர் ஹை பிரைட்னஸ் வேணும்னு 5 வைக்கும்போது மெமரி ரீசெட் ஆகுது. ஸோ அதை கிளியர் பண்ணது தான் இந்த SF 1.2. ஓகே, தேங்க்யூ, பை.